ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கூகுள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 3யோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் த நியோலித்திக் கல்ச்சர்? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி எங்கேஜ் இன் ஹண்டிங், ஃபிஷிங், டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இது வந்து கரெக்டாக ஓகேங்களா? ஆக்சுவலாக நியோலித்திக் கல்ச்சரில் இந்த புதிய கற்காலத்தோட முக்கியமான கூறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், ஸோ அது வந்து முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்று கரெக்டு. தேர் ஹவுசஸ் வேர் மோஸ்ட்லி இன் ஸ்கொயர் ஷேப் வித் கோனிகல் ரூஃப்ன்றாங்களே, இதுதான் தப்புங்களா? ஸ்கொயர் ஷேப் கிடையாது, ஷேப்ஸ்லேருந்து ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? சர்க்குலர் ஷேப், சர்க்குலர் ஷேப். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. த நியோலித்திக் உமன் வியர்ஸ் பீட்ஸ் ஆஸ் ஆர்னமெண்ட்ஸ். புதிய கற்கால பெண்கள் மணிகளை அணிகலன்களாக அணிவித்தனர்ன்றாங்க, இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா? அணிந்தனர். த இம்பார்ட்டன்ட் கிராஃப்ட் ஆஃப் த பீரியட் வாஸ் பாட்டரி மேக்கிங், இதுவும் கரெக்டாக தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4 வந்து கரெக்டு, 2 வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ரெண்டாவது, யாரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது சத்தியம் வந்து நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குப்தர்கள் ஆட்சி காலம் தான். ஓகேங்களா? ஈரான் பில்லர், அந்த ஈரான் பில்லர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கும். ஓகேங்களா? பானுகுப்தர் ஸோ அவரோட ஆட்சி காலத்தில் நடந்தது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சதியை பற்றின ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு எவிடன்ஸாக பார்த்தீங்கன்னா இதில் தான் கிடச்சிருக்குங்களா? ஈரான் பில்லர். ஓகேங்களா? ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? மத்திய பிரதேசில் தான் இருக்குது. ஓகேங்களா? பானுகுப்தர். ஓகேங்களா? மூணாவது, நேம் த கிங் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் அஸ்வமேதா டைப்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ் பேரிங் த ஃபிகர்ஸ் ஆஃப் லக்ஷ்மி அண்ட் கங்கா. ஸோ அஸ்வமேதாலும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். ஓகேங்களா? அந்த குதிரைகள் வந்து இப்படின்னா பலியிடுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சமுத்திரகுப்தர் தான். நாலாவது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ அபவுட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் த பிகினிங்? ஓகே. ஸோ செப்பரேட்டிங் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ன்றாங்க, இது கரெக்டாக. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுல ஆர்டிகல் 50 இருக்குது. ஓகேங்களா? டிபிஎஸ்பியில் இருக்கும்ல, செப்பரேட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் த ஜுடிஷியரி. ஓகேங்களா? நீதித்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துலேருந்து பிரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் அவங்க கேட்டிருப்பாங்க காங்கிரஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட ஆர்டிகல் 50 இருக்குது. இன்க்ரீஸ் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், இதுதான் தப்பு. ஓகேங்களா? இது வந்து குறைக்கணும்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. ஸோ ஹோல்டிங் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலாந்து. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ரெண்டு இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவிலையும் நடத்தணும், இங்கிலாந்துலேயும் நடத்தணும், ரெண்டு இடத்துலையும் நடத்தணும்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மூணாவது வந்து கரெக்டு. ஸோ 1, 3 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. நாலாவது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் ஹோம் சார்ஜஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ் பண்ணணும்னு இருப்பாங்க. ஓகேங்களா? டிக்ரீஸிங் ஹோம் சார்ஜஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அஞ்சாவது, இன் விச் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் த சாங் ஜனகணமன வாஸ் ஃபர்ஸ்ட் சாங்? ஸோ ஜனகணமன நேஷனல் ஆந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காங்கிரஸ் செஷனில் ஃபஸ்ட்டு பாடினாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கேல்கட்டா செஷன். ஓகேங்களா? 1911 BN தார் அவர் தான் பார்த்தீங்கன்னா அப்போ சேர்மனாக இருந்திருப்பார். ஓகேங்களா? அதே வந்தே மாதரம் அது வந்து எங்கே ஃபஸ்ட்டு பாட்டிருப்பாங்கன்னா 1896 கேல்கட்டாவில் தான் பாட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ராமதலா சயானி அவரோட இதில் தான் பாட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆறாவது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ கிரிப்ஸ் மிஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா March 22, 1942 அப்போ வந்திருப்பாங்க. ஓகேங்களா? டண்டி மார்ச் இது பார்த்தீங்கன்னா 1930 தான் நடந்திருக்கும். இது ஈஸி தான். ஓகேங்களா? டண்டி மார்ச் வந்து 1930, March 12 ஸ்டார்ட் பண்ணிட்டு April 6 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா காந்தியோட இம்பேக்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா March 5, 1931. அப்புறம் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது வந்து நவம்பர் மாதம் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? November 12, 1930 வந்து நடந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. ஏழாவது, விச் ஒன் வாஸ் வெல்கம்டு வித் மாடரேட் as a மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா? ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த மாண்டேக் செம்ஃபோர்ட் ரிஃபார்ம் இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக யார் சொல்லியிருப்பாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் தான் சொல்லியிருப்பார். இருக்குங்களா? ஸோ இது வந்து ஆகஸ்ட் டிக்ளரேஷன். ஸோ அது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொல்லியிருப்பாங்க. சாரி, மாண்டேக் செம்ஃபோர்ட் ஆக்ட் கிடையாது, ஆகஸ்ட் டிக்ளரேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த செல்ஃப் கவர்னன்ஸ் வந்து கொண்டு வரது தான் எங்களோட நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு செம்ஸ்போர்ட் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. எட்டாவது, வாட் ஆஃப் த சீஃப் அவுட்கம் ஆஃப் சந்தால்ஸ் ரிபெலியன் 1855? ஸோ இந்த சந்தால் ரிபெலியன் இது வந்து பார்த்தீங்கன்னா 1855 நடந்திருக்கும்னா சித்து கண்ணு அவங்க தான் நடத்தியிருப்பாங்க. இதோட விளைவாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டெனன்சி ஆக்ட் இது வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எப்போனா 1885. ஸோ இந்த பெங்கால் டெனன்சி ஆக்டில் இதில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா
அந்த சந்தால் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஒன்று, அவங்களுக்கு ஊதிய பாதுகாப்பு வந்து இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சந்தால் பார்கனான்னு சொல்லிட்டு ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. சந்தால் பார்கனா பீகாரில் தான் இருக்கும், சந்தால் பார்கனா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பீகாரில் இருக்குது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. அவங்களோட ட்ரைபல் லாஸு, அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட கஸ்டம்ஸ் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டுச்சு இதனால். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 9வது பார்த்தீங்கன்னா who came to India as the new commander in chief of the Indian armies in 1902. இது யாரும் பார்த்தீங்கன்னா லார்ட் கிச்சனர். ஓகேங்களா. அவர் தான் வந்திருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இவருக்கும் கர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மோதல்கள் வந்து இருக்கும், அதிகார மோதல்கள். நீ பெரியாளா நான் பெரியாளான்ற மாதிரி அந்த அதிகார மோதல்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ கர்சனுக்கும் இவருக்கும். ஸோ ஆக்சுவலி இவர்னாலே பார்த்தீங்கன்னா கர்சன் வந்து ரிசைன் பண்ணியே போயிடுவார் 1905. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இவர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பர்சன். ஓகேங்களா. லார்ட் கிச்சனர். 10வது வேர் டிட் த நேரு ரிப்போர்ட் வாஸ் அட்வொகேட்டட் இந்த காங்கிரஸ் செஷன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்கட்டா செஷன் தான். ஓகேங்களா. 1928 கால்கட்டா செஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நேரு ரிப்போர்ட் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 11 டெப்ஸா பாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குல்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்தி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது. ஓகேங்களா. குல்லு வேலி. ஸோ கேள்விப்பட்டது தான். இந்த டெப்ஸா பாஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா இமாச்சல் பிரதேஷில் தான் இருக்குங்களா. சரி ஓகே. 12 வேர் லஹோல் அண்ட் சிப்தி ஆர் லொரேட் இன் ஹிமாலயஸ்ங்கிற இது இமாச்சல் பிரதேஷ் தான். ஓகேங்களா. 13 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லேட்டரைட் சாயில். ஸோ லேட்டரைட் சாயில், இந்த லேட்டர்ன்ற வார்த்தை லத்தீன் வார்த்தை. ஓகேங்களா. இதில் க்ரீக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா. லத்தீன் வார்த்தை என்னென்னா செங்கல். ஓகேங்களா. பிரிக்குன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா. லேட்டர்னா ஸோ அது வந்து காஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி ஏறும் அது. ஓகேங்களா. நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இதுதான் தப்பு இந்த இதில். ஓகேங்களா. ஸோ 1 நெட் பண்ணுறேங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் அலுமினியம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக அது இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் லைம். ஸோ இதில் வந்து போராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதுவுமே முக்கியமானது. ஓகேங்களா. இதில் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க, குரூப் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே. 14 ஸோ சாயில் வித் ஹை மாய்ஸ்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி. ஸோ எந்த சாயில் வந்து அதிகமான அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கிற தன்மை வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ காட்டன். ஓகேங்களா. காட்டன் சாயில்னு சொல்லலாம், ரெகூர் சாயில்னு சொல்லலாம், ட்ராபிக்கல் செர்னோசம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாக் சாயில். ஓகேங்களா. அல்டிமேட்டாக. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த களிமண் இருக்கிறதுனாலே வந்துட்டுனா அந்த மாய்ஸ்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. சரி ஓகே. 15 த எனர்ஜி சோர்ஸ் விச் கேன் ரெடியூஸ் குளோபல் வார்மிங். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி தான். ஓகேங்களா. ஏன்னா பூமிக்கு அடியிலேருந்து வந்துட்டுனா அது பூமிக்கு அடியில் இருக்க அந்த வெப்பத்து மூலிமா வந்துட்டுனா நம்ம வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஜியோ தெர்மல். பேரில் இருக்குல்ல, ஜியோனா எர்த்து, தேர்மல்னா எர்த்தில் வர அந்த ஹீட். ஓகேங்களா. அதுதான் ஜியோ தெர்மல். ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா. பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ் கூட வராது. ஏன்னா நேச்சுரல் கேஸே வந்துட்டுனா ஃபாசில் ஃபியூல் மூலமாக தான் கொண்டு வராங்களே. ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், கோல் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப க்ளீனஸ்ட் ஃபியூல் தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்க்கு காசஸாக இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதில் ஜியோ தெர்மல் எனர்ஜி தான் இந்த ஆன்சர். ஓகேங்களா. குளோபல் வார்மிங் வந்து ரெடியூஸ் பண்ணோம். 16 ஸோ ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இந்தியா ஹஸ் அடாப்டட் இட்ஸ் எலக்டோரல் சிஸ்டம். ஸோ அந்த எஃபிடிபி ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். ஸோ யார் வந்து அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா. இந்த முறையே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூகே, இங்கிலாண்டு தான் நம்ம வந்து பாரோ பண்ணிருப்போம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 17 விச் ஆஃப் த ஃபாலோயிங் which is the most important reason to consider India as a secular state. ஸோ இந்தியா வந்து ஏன் செக்குலர் ஸ்டேட்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. ரிலீஜியன் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலாக செக்குலரிசமோட மீனிங்கே இதுதான். ஓகேங்களா. ஸோ மதம் வேறு, அரசியல் வேறு. ஓகேங்களா. ஸோ அது வந்து தெளிவாக பிரிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செக்குலரிசம். ஸோ எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ செக்குலரிசமோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வந்து இதுதான். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜனோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜியஸ் பைத்தையும் வந்து ஆதரிக்கணும், எல்லாத்துக்கும் வந்து நியூட்ரலாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஆக்சுவலாக செக்குலரிசம் இந்த வேர்டை வந்து காயின் பண்ணது யாருன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹலோக். ஓகேங்களா. ஜார்ஜ் ஜேக்கப் ஹலோக். ஓகேங்களா. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்குலரிசம் அந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணுறப்போ. ஓகேங்களா. செக்குலே அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கும், லட்டின் வார்த்தை. ஓகேங்களா. 18 இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் த சோஷியல் டாக்குமெண்ட். ஸோ சொன்னது யாருன்னா கிரானுல் ஆஸ்டின். ஓகேங்களா. கிரானுல் ஆஸ்டின் தான் சொல்லிருப்பாரு. 19 ஸோ எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிருப்பாங்கன்னா கேசவானந்த பாரதி. ஓகேங்களா. பெருபாரி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கேசவானந்த பாரதி தான் பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. 20 இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டிட் சுப்ரீம் கோர்ட் ஹோல்டு தட் தி பிரியாம்பிள் இஸ் அன் இன்டீகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ
முகப்பரை இந்திய அரசமைப்புன்னு ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஸோ சொன்னது பார்த்தீங்கன்னா எல்ஐசி கேஸில் ஓகேங்களா 1995. ஸோ அதில் தான் சொல்லியிருப்பாங்க. 21 ஹூ சேட் தட் டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். ஸோ பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும். ஸோ சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஓகேங்களா. முக்கியமானது அவர் தான் சொல்கிறப்பார் இருந்தது. சரி ஓகே. 22 ஸோ ஸ்டேட் பார்ட்டி ஆகிறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அ பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 3% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ். ஸோ இதுவே தப்பு ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6% வேலிட் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் ஓகேங்களா. 6% வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும் ப்ளஸ் 2 சீட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ 6% ஓட்ஸு ப்ளஸ் 2 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி அங்கீகரிக்கப்படுவாங்க. அட்லீஸ்ட் அது இல்லையா ஃபுல் ஃப்ளெஜராக பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் ஓட்ஸ் ஆச்சும் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சீட்ஸ் எதுவும் ஜெயிக்க தேவையில்ல. ஆனால் வெறுமனே 8% ஓட்டு வாங்கினா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஓகேங்களா. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 25க்கு ஒரு லோக்சபா சீட் வந்து ஜெயிக்கணும் ஓகேங்களா. அது வந்து ரெண்டாவது வந்து கரெக்டு தான். மூணாவது பார்த்தீங்கன்னா நீட் டு வின் மினிமம் ஆஃப் 6% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளின்றாங்க. ஸோ 6% கிடையாது 3% ஓகேங்களா. 3% சீட்ஸு இல்லைனா 3 சீட்ஸ் ஓகேங்களா. இந்த இது வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஏலையும் அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே மாற்றி மாற்றி கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா. 23 டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1961 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஜாயின்ட் செஷனில் தான் இது வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜாயின்ட் செஷனில் ஃபஸ்ட்டு பாஸ் ஆன பில்லு இதுதான் ஓகேங்களா. ஸோ ஓகே. குரோனாலஜிக்கல் ஆர்டரு கோலக்நாத் கேஸ் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967 ஓகேங்களா. கேசானந்த பாரதி கேஸ் 1973. மினரா மில்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 1980. ஏகே கோபாலன் பார்த்தீங்கன்னா 1951 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 25 காலாசார். இது வந்து எப்படி காசு ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ காலாசார் வந்து எது மூலிமா காசு ஆகுதுன்னா இந்த லேஷ்மேனியா டோனோவானி அது மூலிமா காசு ஆகுது. ஸோ ஆக்சுவலி இந்த காலாசார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விசரல் லைஷ்மேனியாசிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. விசரல் லைஷ்மேனியாசிஸ் இல்லை பிளாக் ஃபீவர். ஸோ இது கூட சொல்லுவாங்க விசரல் ஓகேங்களா லைஷ்மேனியாசிஸ் விசரல் லைஷ்மேனியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஃபீவர்னு சொல்லுவாங்க இந்த காலாசாரை ஓகேங்களா. சரி 26 த பிரைமரி ஆர்கன் அஃபெக்டட் டியூரிங் டியூபர்குலோசிஸ். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் தான் ஓகேங்களா. ஏன்னா டிபியை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான் ஓகேங்களா. ஸோ லங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் இதில். 27 த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வைர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி த்ரூ 1 degree Celsius. ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஹீட் கெப்பாசிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவை. ஸோ ஒரு பாடியில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துன்னா 1 degree Celsius இல்லைனா பார்த்தீங்கன்னா 1 Kelvin ஓகேங்களா. 1 Kelvin இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவை. ஸோ அதை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 25 நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரவிந்த் பனாகரியா தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் வந்து அவர் தான் ஓகேங்களா. இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா அசோக் குமார் லஹாரி ஓகேங்களா. அசோக் குமார் லஹாரி. அதுவே சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிதி சிப்பர் ஓகேங்களா. 29 ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் அரெஸ்டட் இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். ஆக்சுவலி இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் பார்த்தீங்கன்னா 1924 வந்து நடக்கும் ஓகேங்களா. இந்த கம்யூனிசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பரப்ப ட்ரை பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து பிரிட்டிஷ் வந்து ஒடுக்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் ஓகேங்களா. அது வந்து நிறைய அந்த பிரச்சனைலாம் நடக்கும் ஓகேங்களா. இதிலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கரவேலர் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சுலாம் வந்துருப்பார் இதிலேருந்து ஓகேங்களா. ஸோ இதில் வந்து யார் வந்து அரெஸ்ட் ஆயிருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ஏ டாங்கே ஓகேங்களா. இதில் ஆக்சுவலி எம்என் ராய் தான் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிருப்பார். ஆனால் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. அவர் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஆக்சுவலாக பிவிக்கில் கேட்டிருக்காங்க யார் யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டாங்கே அப்புறம் நளினி குமார் குப்தா. ஸோ இவங்களாம் வருவாங்க ஓகேங்களா. இவங்களாம் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த இதில் ஓகேங்களா. நளினி குமார் குப்தா அப்புறம் எஸ்ஏ டாங்கே இவங்களாம் வருவாங்க ஓகேங்களா. அப்புறம் முசாஃபர் அகமத் சவுகத் உஸ்மானி ஓகேங்களா. சரி ஓகே. 30வது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. ஸோ இது யார் சொல்கிறப்பானா ஆனி பெசன்ட் தான். இதெல்லாம் ஈஸி தான் ஓகேங்களா. சரி ஓகே. 31 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த நான் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ நான் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு என்னது முதல்ல இந்த பேங்க் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ஓகேங்களா. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் பேங்க் ரேட்டு ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. பணவியல் கொள்கை. ஸோ அதே நான் மானிட்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து கொடுக்குறது பேங்க்குக்கு ஓகேங்களா. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஓகே. இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் ப்ரொபோஸ் பண்ணுறது ஆர்பிஐலாம் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ். மானிட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் கண்ட்ரோலு அப்புறம் இப்போ நம்ம பார்த்தது ஓகேங்களா. சரி ஓகே. 32 டேஷ் காட் த கிரெடிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட்
வாஸ் இன்க்ளூட் இந்த இந்தியன் பீனல் கோட் 1860. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். இதில் வந்து ஆன்சர் கீழே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா, அவர்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஏஜ் கன்சென்ட் அது வந்து கொண்டு வந்துருப்பாங்க ஓகேங்களா. மினிமம் மேரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 கொண்டு வந்துருப்பாங்க அப்போது 10 இயர்ஸ் ஓகேங்களா, முக்கியமானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாரோட எஃபர்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்னால ஓகேங்களா. சரி ஓகே. 33 ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் செட்டப் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அட் கேல்கட்டா. அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா பெத்தூன் ஸ்கூல் JED பெத்தூன். இந்த பெத்தூன் ஸ்கூலுக்கு இவர் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருப்பார் ஓகேங்களா. 1849 இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருப்பார் அந்த பெத்தூன் ஸ்கூலுக்கு ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் கொண்டு வந்த முதல் பெண் ஸ்கூல் வந்து இதுதான், பெண்களுக்கான கொண்டு வந்த ஸ்கூல் ஓகேங்களா. அதோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் இவர் தான். பார்த்தீங்கன்னா கேல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்கூல்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா பெண்களுக்காக. இவரோட எஃபர்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த விடோரி மேரேஜ் ஆக்ட் ஓகேங்களா 1856 வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா. டல்ஹௌசி தான் கொண்டு வருவார். சரி ஓகே. பூனே சார்வஜனிக் சபா இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா MG ரானடே ஓகேங்களா. 1870 அப்போ தான் கொண்டு வருவாங்க. அதே டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. சரி ஓகே. 35 ஸோ ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்த பத்திரிக்கை எதுன்னு கேட்குறாங்க, நேஷனல் ஹெரால்டு ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சது. அதே பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் இதை பார்த்தீங்கன்னா ஆண்டி பெசன்ட், யங் இந்தியா பார்த்தீங்கன்னா காந்தி ஓகேங்களா, அவர் தான் கொண்டு வந்திருப்பார். காதர் பார்த்தீங்கன்னா காதர் பார்ட்டி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. சரி ஓகே. லாலா ஹர்தியால். சரி ஓகே. 36 நவ்ஜவான் பாரத் சபா இது வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பகத்சிங் தான் ஓகேங்களா. எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 1926 தான் பார்த்தீங்கன்னா நவ்ஜவான் பாரத் சபா வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பார். 37 விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் லார்ஜ்லி எக்ஸிஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ இந்த விவசாயத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்க்விஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா, மறைமுக வேலையின்மை ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த மறைமுக வேலையின்மைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு விவசாய நிலம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விவசாய நிலத்தை வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வேலை பார்த்தா போதும் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ரூரல்லேருந்து முக்கால்வாசி பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன நடக்கும்னா ஒரு 20 பேர் வேலை பார்த்து முடிக்க வேண்டிய அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 பேர் வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா. 50 பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த எம்ப்ளாய்டு மாதிரி தெரியும் வெளியே இருந்து பார்க்குறது ஓகேங்களா. சரி ஓகே 50 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது வந்து 20 பேர் வேலை பார்த்தாலே போதும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா 30 பேர் பார்த்தீங்கன்னா சும்மா தான் அங்கே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சும்மா ஆனால் பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அன்எம்ப்ளாய்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை ஓகேங்களா, டிஸ்க்விஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனோட அதிகமாக இருக்கும். சாரி மாற்றி சொல்லிட்டேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பொதுவாக வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனோட இதனாலே அதிகமாக இருக்கும். ஸோ வெளியே பார்க்குறது வந்து வேலை இருக்க மாதிரியே இருக்கும் ரூரல் ஏரியாஸ்லாம் ஓகேங்களா. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்க்விஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்குதுங்களா, மறைமுக வேலையின்மை தான் இருக்குது. சரி ஓகே. ஸோ நீங்கள் பொதுவாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதனாலே ரூரல் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அர்பனோட. சரி ஓகே. 38 RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1983 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா பேர்லேயே இருக்குது, ரூரல் லேண்ட்லெஸ். ஸோ யாரெல்லாம் நாங்கள் நிலம் அல்லாத மக்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறதா இது ஓகேங்களா. ஸோ பேர்லேயே இருக்குது, ஜெனரேட்டிங் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கிரியேட்டிங் ப்ரொடக்டிவ் அசெட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஓகேங்களா. ஸோ கேன்சர் இருந்தால் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. 39 த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆர் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து லிபரலைசேஷன் ஓகேங்களா, தாராளமயமாக்குதல் ஓகேங்களா. ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார்மயமாக்குதல், குளோபலைசேஷன்னா அந்த சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் விற்கிறது ஓகேங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது. ஸோ லிபரலைசேஷன்னா பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து எந்த வித கண்ட்ரோலும் போடக்கூடாது ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், நீங்கள் வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் விதிக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஃப்ரீயாக விடணும், அதுதான் தாராளமயமாக்கல் ஓகேங்களா. சரி ஓகே. 40வது டேஷ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் வித் ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இன் 1924. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு தான் ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா 1924 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ பனகல் ராஜா அவர் கொண்டது தான். இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 1929 வந்து மாற்றிருப்பாங்க ஓகேங்களா. மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை தான் பார்த்தீங்கன்னா 1970 டிஎன்பிஎஸ்சின்னு மாற்றிருப்பாங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா. சரி ஓகே. எல்லாமே பேர் மாற்றம் தான். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் ஓகேங்களா, மெட்ராஸில் தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே. 41 மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் அண்ட் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஆக்ட். ஸோ இது வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1958 ஓகேங்களா.
இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. 42 த பிளான் தட் காஸ்டு ராஜாஜி டு ரிசைன். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம் தான். ஓகேங்களா, 1953 கொண்டு வந்திருப்பாங்க குலக்கல்வி திட்டம். ஓகேங்களா, ஸோ யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா சி சுப்பிரமணியம். அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்டராக இருப்பார். அவரோட பிளான் தான் இது. ஓகேங்களா, ஸோ அது மூலிமா கொண்டு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து வெளியேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, சரி ஓகே. 43 வல்லபாய் பட்டேல். ஸோ வாஸ் பெஸ்டோட் த டைட்டில் ஆஃப் சர்தார் பை த பிரசன்ஸ் ஆஃப். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, February 12, 1928 அங்கே வந்து இந்த பர்தோலி சத்தியாகிரகம் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணி அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பார். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சர்தார்ன்ற அந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்தோலியில் இருக்க மக்கள் தான் இந்த டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த பர்தோலியில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட ஒன்றுது. இந்த பர்தோலி தான் பார்த்திங்கன்னா பர்தோலி ரெசல்யூஷன். இது முக்கியமானது. ஓகேங்களா, பர்தோலி ரெசல்யூஷன் என்ன நடக்கும்னா காந்தி வந்து இந்த நான் கார்பரேஷன் மூமெண்ட் இருக்கும்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, February 11 தான் சஸ்பெண்ட் பண்ணிருப்பார். ஓகேங்களா, 1922. ஓகேங்களா, அப்போ சஸ்பெண்ட் பண்ணிருப்பார்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்தோலி ரெசல்யூஷனை தான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, சஸ்பென்ஷன் ஆஃப் நான் கார்பரேஷன் மூமெண்ட். ஓகேங்களா, ஒத்துழையாமை இயக்கமே. சரி ஓகே. 44 ஸ்டெப் டினோட்ஸ் சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் உமன். ஓகேங்களா, ஸ்டெப்பு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் தான் வரணும் இதில். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் வந்து எப்போ கொண்டிருப்பாங்கன்னா 1986 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, பெண்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறது தான். ஓகேங்களா, குறிப்பாக சொன்னால் BPL. ஓகேங்களா, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்க உமன்ஸ்க்கு. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறது அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப். ஓகேங்களா, அதே ஸ்வெப்னு ஒன்று இருக்குது, SVEP. ஓகேங்களா, ஸ்வெப் வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் இது வந்து பார்த்திங்கன்னா 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் பெண்களுக்கானது தான். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா அந்த NRLM கீழே இருக்குது. ஓகேங்களா, தீன் தயாள் ஆந்தியோதயா யோஜனா. ஓகேங்களா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ 2011 கொண்டு வந்திருப்பாங்க. அது கீழே வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த நான் அக்ரி செக்டார்ஸில். ஓகேங்களா, ஸோ விவசாயம் அல்லாத மற்ற செக்டார்ஸில் இருக்கும்ல மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெப்போட நோக்கம். ஸோ 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டெப் வந்து 1986. ஸ்வெப் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 30 வருஷம் கழிச்சு 2016. 45 வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்பெஷல் ஸ்கீம் சகி. ஸோ சகி பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு பெண் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ். ஓகேங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் மூலியமாவோ இல்லை யார் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்க்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப்லைன்ஸ்லாம் கால் பண்ணலாம். 181, 1091, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1090. ஓகேங்களா, இந்த 3 நம்பரும் முக்கியம். ஓகேங்களா, இது வந்து கால் பண்ணாங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சகின்ற அந்த இது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்கியூ வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆம்புலன்ஸ்லாம் ஒரு வந்ததுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 46 இந்த பிலோ ஸ்கீம்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் தி ஏஜ் ஆஃப் 0 to 6 years. ஸோ இது பார்த்தீங்கன்னா ICDS. ஓகேங்களா, இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, 1975 கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, October 2, 1975 அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் வந்து இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு. 47 டேஷ் ஸ்கீம் இஸ் டு ப்ரொவைட் ஹெல்த் கேர் ஃபார் லோ இன்கம் குரூப். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத். ஸோ இது வந்து ஈஸி தான். ஓகேங்களா, ஆயுஷ்மான் பாரத். ஸோ ராஞ்சியில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆயுஷ்மான் பாரத். ஓகேங்களா, ஸோ 2018 கொண்டு வந்திருப்பாங்க PMJ. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து 48 காயக்கல்ப் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுக்குறான்னு கேட்குறாங்க. ஸோ பப்ளிக் ஹெல்த். ஓகேங்களா, ஸோ காயக்கல்ப்னாலே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் தான் மீனிங் அதுக்கு. ஓகேங்களா, ஸோ காயானா பார்த்தீங்கன்னா ஹெல்த்துன்னு அர்த்தம். ஓகேங்களா, காயக்கல்ப்பு. ஸோ இது வந்துன்னா பப்ளிக் வந்து கொடுக்குறது தான். ஓகேங்களா, காயானா பாடி. ஓகேங்களா, கல்ப்புனா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்து தான். ஓகேங்களா, 49 ஆஷா. இந்த ஆஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்குறாங்க. அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்ட். ஓகேங்களா, அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா NRHM கொண்டு வந்திருப்பாங்களா 2005. NRHMல தான் இந்த ஆஷான்ற அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1000 பேருக்கு ஒரு ஆஷா ஒர்க்கர் வந்து இருக்கணும்னு இருப்பாங்க. ஓகேங்களா, 100 பேருக்கு ஒரு ஆஷா ஒர்க்கர் இருக்கணும்னு இருப்பாங்க ஒரு வில்லேஜில். ஓகேங்களா, 100 பேருக்கு ஒரு ஆஷா ஒர்க்கர் வந்து இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் அந்த சுகாதாரம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு ஒரு ஆஷா ஒர்க்கர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. 50 விச் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லேபர். ஸோ இது ஈஸி தான், பேசிக்கானது தான், ஹெல்த்து தான். ஓகேங்களா, ஸோ ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. 51 த erstwhile மிட் டே மீல் ஸ்கீம் இஸ் ரீநேம்ட் அஸ்
பிஎம் போஷான் ஓகேங்களா. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போ இந்த மிட் டே மீல் ஸ்கீம் ஸோ மதிய உணவு திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1995 மன்மோகன் சிங் தான் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா 2021 பேர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாங்க. 2021 பிஎம் போஷான்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. 52 லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன், குளோபலைசேஷன். ஸோ இந்த எல்பிஜி மாடல் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 1991 ஓகேங்களா. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா அந்த 7th 5 இயர் பிளானில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. 7th 5 இயர் பிளானில் தான் கொண்டு வந்திருப்பாங்க எல்பிஜி ஓகேங்களா. 53 ஸோ சுயமரியாதை இயக்கம் 1925 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பார் பெரியார் ஓகேங்களா. 54 பெரியார் வாஸ் அசோசியேட்டட் வித் ஆர்கனைசேஷன் பிஃபோர் லீடிங் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ அவர் வந்து காங்கிரஸில் தான் இருந்திருப்பார். நம்ம வந்து பார்த்துருப்போம் காங்கிரஸில் வந்து இருந்திருப்பார். அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கொண்டு இருக்க மாட்டாங்க 1925. அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெளியே வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சிலேருந்து வெளியே வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பார். ஸோ எந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் நல்லா கண்டுபிடிக்கப்பட்டதுன்றாங்க. ஸோ விடுதலை ஓகேங்களா. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா விடுதலை இது ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விடுதலை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களோட பத்திரிக்கை தான் அது ஓகேங்களா. 1935 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து பெரியார் வந்து பார்த்திங்கன்னா 1937 வாங்கிட்டு அவர் வந்து நடத்தியிருப்பார் ஓகேங்களா. ஒரிஜினலாக அவர் வந்து கண்டுபிடிக்கல, அது வந்து வாங்கியிருப்பார் இவர் ஓகேங்களா. ஸோ முரசொலி இதை பார்த்திங்கன்னா கருணாநிதி தான் ஓகேங்களா. அவர் தான் இதோட எடிட்டராக இருப்பார். 1942 கொண்டு வந்திருப்பாங்க. தினமணி இவர் வந்து சொக்கலிங்கம் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ ஸ்வதேச மித்திரன்லாம் பார்த்திங்கன்னா இவர் ஜி சுப்ரமணியம் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ சிஎம் அண்ணாதுரை பிகம் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இன் 1967 ஓகேங்களா. சரி ஓகே. விச் கான்ஃபரன்ஸ் ஃபார்மலி அடாப்டட் த டிமாண்ட் ஃபார் செப்பரேட் திராவிட நாடு. ஸோ திராவிட நாடு அப்படின்ற கோரிக்கையை முதல்ல எந்த மாநாட்டிலேருந்து வச்சுருப்பாங்கன்னா சேலம் மாநாடு தான் ஓகேங்களா. 1944 தான் வச்சுருப்பாங்க. ஸோ தலைமை தாங்கினது பெரியார். ஆனால் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது யாருன்னா அண்ணாதுரை ஓகேங்களா. 58 அண்ணா வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் சிஎம்மாக இருந்திருப்பாங்க எல்லாம் தெரியும் ஓகேங்களா. ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி கூட கிடையாது இவங்க 1926 வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயன் வந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ நீதி கட்சி அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா சுப்பராயன் இருந்திருப்பார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி நீதி கட்சி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக காங்கிரஸ் தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வந்து வந்திருப்பார். அந்த கோலிஷன் மூலிமா வந்திருப்பார் ஓகேங்களா. 59 ஹூ லெட் த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து ராஜாஜி தான் ஓகேங்களா. ஏப்ரல் 13 ஏப்ரல் 27 வரைக்கும் ஓகேங்களா. 60வது விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் வாஸ் பாப்புலர்லி கால்ஸ் செக்கிழுத்த செம்மல். ஸோ ஈஸி தான் விவேசு தான் ஓகேங்களா. வாவி சுப்பிரமணியர் அவர் தான் பார்த்தீங்கன்னா செக்கிழுத்த செம்மல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எங்கே வந்து அவர் செக் இழுத்துருப்பார்னா கோயம்புத்தூர் ஜெயிலில் ஓகேங்களா. இது கூட கேட்டிருக்காங்க. 62 ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் விஓசி. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பார் ஓகேங்களா. அக்டோபர் 16 1906 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார். கரெக்டு தான். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தூத்துக்குடி கரெக்டு தான். ஸோ இட் கம்பீட்டட் வித் த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அந்த பிரிட்டிஷோட அந்த மோனோபோலியை உடைக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பார் இந்த எஸ்எஸ்என்சி ஓகேங்களா. ஷிப்பிங்கில் வந்து பிரிட்டிஷ் தான் பார்த்தீங்கன்னா மோனோபோலியாக இருந்தாங்க இதில் முன்னுரிமை ஓகேங்களா. அவங்க தான் டாமினேட் பண்ணது அது வந்து கம்மி பண்ணணும். இந்தியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஷிப் இதில் வந்து டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்திருப்பார். 62 ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் கால்டு பேட்ரியட் ஆஃப் பேட்ரியட்ஸ் பை பாரதியார். இது ஆக்சுவலாக முக்கியமானது. பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து பேட்ரியட் ஆஃப் பேட்ரியட்ஸ் தேசபக்தர்களையும் தேசபக்தர் அப்படின்னு யார் சொல்லிருப்பாருன்னா திலகரை சொல்லிருப்பார். பாரதியார் வந்து இவரை சொல்லிருப்பார். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து சொல்லிருப்பார் ஓகேங்களா. ஸோ காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸை பேட்ரியட் ஆஃப் பேட்ரியட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதே பாரதியார் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா திலகர் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஜவஹர்லால் நேரு போர்ட் இது வந்து எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது ஓகேங்களா. மஸ்கோவான் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மும்பையில் தான் இருக்குது ஓகேங்களா. ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஆர்டிகல் 280 தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ இந்த பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்களே இதை வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறப்பானா 280 3 வந்து சொல்கிறப்பாங்க ஓகேங்களா. 65 ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஓகேங்களா. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உமன் கவர்னர் ஆஃப் இந்தியாவாக இருப்பாங்க யூபிக் ஓகேங்களா. அதே ஃபஸ்ட்டு உமன் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜேதா கிருபாலனி ஓகேங்களா. 66 தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல்னு கேட்குறாங்க. 324 ஓகேங்களா. 324 to 329 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. இந்த 329 என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இல்லைனா கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து தலையிடக்கூடாதுன்னு இருப்பான் ஓகேங்களா. ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் பி. 67 யார் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் ஓகேங்களா. ராஜேந்திர சோழனை தான் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியா மட்டும் கூட ஏதோ அவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை கான்கவர் பண்ணிருப்பார் ராஜேந்திர சோழன் ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து நரசிம்மவர்மன் 1ன்னு கொடுத்தோன்னா இது வந்து தப்பு ஓகேங்களா. ராஜேந்திர சோழன் தான் ஆன்சர். நரசிம்மவர்மன் 1லாம் பார்த்தீங்கன்னா வட்டாப்பி கொண்டான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வட்டாப்பி கொண்டான் அப்புறம் மாமல்லன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. மாமல்லனோட மீனிங் பார்த்தீங்கன்னா கிரேட் ரெஸ்லர்னு அர்த்தம் ஓகேங்களா. சரி ஓகே. 68. ஸோ ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. 1989 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அதே ஃபஸ்ட்டு மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் ஓகேங்களா. சரி ரைட். 69. யாரை பார்த்தீங்கன்னா காந்தி ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ தக்ஷிண காந்தின்னு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷிண காந்தி. ஸோ ராஜாஜி பார்த்தீங்கன்னா தக்ஷிண காந்தி ஓகேங்களா. தக்ஷிண காந்தி அப்படின்னு ராஜாஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் தென்னிந்தியாவின் காந்தின்னு யாரை சொல்லுவாங்கன்னா அண்ணாவை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அண்ணாவை தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் காந்தின்னு சொல்லுவாங்க. கருப்பு காந்தின்னு யாரை சொல்லுவாங்கன்னா காமராஜர் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி ஓகே. 70வது. விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் ஃப்ளோயிங் த்ரூ தமிழ்நாடு. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி தான் ஓகேங்களா. ஸோ 416 ஓகேங்களா. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 800. ஸோ ஒரு சில இதில் 800 கொடுப்பாங்க, ஒரு சில பார்த்தீங்கன்னா 805 கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 416 கிலோமீட்டர்ஸ் வந்து பாயுது ஓகேங்களா காவேரி. விச் அமெண்ட்மெண்ட் கேவ் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 73 ஓகேங்களா. ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 73, நகர்பாலிகா வந்து பார்த்தீங்கன்னா 74 ஓகேங்களா. 72. விச் பாலிகார் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் பேமெண்ட் டு ட்ரிபியூட் டு த பிரிட்டிஷ். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக எந்த பாலிகாரர் வந்து சண்டை போட்டிருப்பாருன்னா பூலித்தேவர் தான் ஓகேங்களா. 1755 வந்து சண்டை போட்டிருப்பார்ல. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆர்காட் நவாபுக்கு வந்து இந்த கப்பம் கட் வந்து மறுத்திருப்பார் ஓகேங்களா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கர்னல் யாரானோ மாஃபூஸ் கான் ஓகேங்களா. அவங்க 2 பேரும் சண்டை போட வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயிச்சிருப்பார் ஓகேங்களா. புலித்தேவர் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ யாரோட ஹெல்ப் மூலியமாக ஜெயிப்பார்னு பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் அந்த மன்னரோட ஹெல்ப் மூலியமாக ஜெயிப்பாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும், பிரிட்டிஷ்கே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரி ஓகே. 73. வாட் இஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 ஓகேங்களா. ஆரம்பத்துலேருந்து 62 இருந்துச்சு, அது வந்து 65 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. எந்த அமெண்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 15th அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. அதில் தான் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 62, அது வந்து ஆரம்பத்தில் 60 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 62 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ 74. ஊவர் ரெஃபர்ட் அஸ் யவனர். ஸோ யார் வந்து யவனர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரீக்க ரோமன்ஸ் அவங்கள தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அவங்கள வந்து சொல்லுவாங்க யவனர்கள் ஓகேங்களா. 75. ஹூ வாஸ் டிஃபீட்டட் பை சுபாஷ் சந்திர போஸ் இன் 1939 காங்கிரஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா ஓகேங்களா. இவர் வந்து யார் நிறுத்தியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா காந்தி தான் நிறுத்தியிருப்பார் ஓகேங்களா. ஸோ காந்தி தான் பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தியிருப்பார் ஓகேங்களா. ஆனால் அவரே தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா போஸ் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா காந்தி என்ன சொல்லிருப்பாருன்னா பட்டாபி சீதாராமையாவோட தோல்வி வந்து எனது தோல்வின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏற்றுக்க மாட்டார் ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இல்லை நானே விளக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வெளியே வந்துடுவார் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆயிருப்பார் ஓகேங்களா. காங்கிரஸ் பிரசிடென்ட்டாக இருப்பார். ஸோ 2 பேருமே வெளியே போயிருப்பாங்க. ஸோ பட்டாபி சீதாராமையும் இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸும் பார்த்தீங்கன்னா லீவ் ஆயிருப்பார் ஓகேங்களா. ஸோ அவங்க 2 பேருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த பிரசிடென்ட்டோட அந்த செஷனோட பிரசிடென்ட் ஆயிருப்பாங்கன்னா ஹரிபுரா செஷனோட பிரசிடென்ட்டாக யார் ஆயிருப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணப்படுவார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.